ஹாய்! ரீசென்ட் டைமில ஹேர் ஃபால் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த இடத்துலலாம் எவ்வளோ தூரத்துக்கு முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படி சர்ச் பண்ணிட்டு இருந்தபோது தான் ஜரூக்கோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சேங்க. இதில 60 நேச்சுரல் இன்கிரியன்ட்ஸ் வந்துட்டு இருக்குங்க. இந்த ஆயில நம்ம கன்சிஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுறபோது நம்மளால் நியூ பேபி ஹேர் க்ரோத் வந்து பார்க்க முடியுங்க. நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் வந்துட்டு 2மே காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹேர் எப்படி இருந்திருக்கு அண்ட் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு நல்லா 2 ஹேண்ட்லேயும் வந்துட்டு ரப் பண்ணதுக்கப்புறம் ஜென்ட்லாக மசாஜ் பண்ண மாதிரி ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இவ்வளோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பியூர் அண்ட் பியூர் நேச்சுரல் குட்னஸ் மட்டும்தாங்க. நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ப்ரிவென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ட்ராண்ட்ரஃப் எல்லாமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி சரி பண்ணும். ஹேரை நல்லா நரிஷ்டாக வச்சுக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த ஆயில் நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்பர் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டருமே நான் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஓவரால் ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது அண்ட் எவ்வளோ தூரத்துக்கு பேபி ஹேர்ஸ் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.